Welcome to my channel, Learn and Grow. நான் இப்பொழுது அலகு 2 6ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 2 விசையும் இயக்கமும் பற்றி சில முக்கியமான பாயிண்ட்ஸை பார்க்க போகிறோம். இப்போ அதில் முதல்ல வந்து ஓய்வுனா என்ன, இயக்கம்னா என்னன்னு கொடுத்துருக்கு. ஓய்வு அப்படின்னா அந்த ஒரு புத்தகம் வந்து மேஜை மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது ஓய்வில் இருக்குன்னு அர்த்தம், அது நகலலை. அதே இது இயக்க நிலையில் இருக்குது அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த புத்தகத்தை நகட்டணும். இல்லை அந்த டேபிளையாவது நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகட்டணும் அப்படின்னா அது இயக்க நிலையில் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது தள்ளுதல் அப்படின்னா வண்டியை தள்ளிக்கிட்டே போகணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து தள்ளிக்கிட்டு போகிறது தான் தள்ளுதல். ஒரு காய்கறி வண்டியை தள்ளிக்கிட்டு காய் விற்றுக்கிட்டு போகிறவங்க தள்ளுறதை பண்ணுறாங்க. அதே இது இழுத்தல் அப்படின்னா என்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கிணற்றிலிருந்து நீரை இறைக்கிறது இழுத்தல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த தள்ளுதல் இழுத்தல் வச்சு தான் இயக்கத்தை பற்றி சொல்கிறாங்க. இயக்கம்ங்கிறது காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறும் எனில் அது இயக்கம். காலத்தை பொறுத்து மாறணும்னா ஒரு கிரிக்கெட் விளையாடுறாங்க, அவங்க வந்து பந்தை வீசுகிறாங்க. அப்போ என்ன இதில் இருக்கும், இயக்க நிலையில் இருக்கும். அது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படி தானே, அப்போ இயக்க நிலையில் இருக்கும். பொருள் வந்து ஒரே இடத்தில் இருக்குமெனில் அது ஓய்வு நிலையில் இருக்கும். ஓய்வு நிலைன்னு சொல்லும்போது அந்த பொருள் வந்து நகலவே கூடாது. அந்த பொருளின் மீது ஒரு விசையை செலுத்தும் போது அந்த பொருள் நகலுது, அப்போ அது ஓய்வு நிலையில் முதல்ல இருந்திருக்கு. அதை விசையை நம்ம கொடுக்குறோம், அப்போ இயக்க நிலைக்கு போகுது. அதுதான் இதோடைய மீனிங். அடுத்தது மிதிவண்டியில் நிஷா அப்படிங்கிறவங்க மிதிவண்டியில் போய்கிட்டு இருக்காங்கன்னா மிதிவண்டியை பொறுத்து அவள் வந்து ஓய்வு நிலையில் தான் இருக்கா. மிதிவண்டி மேலே உட்காந்துருக்கிறனால ஓய்வு நிலையில் இருக்கா. ஆனால் சாலையை பொறுத்து அவள் இயக்க நிலையில், அவள் தானே இயக்கிக்கிட்டு இருக்கா, இயக்க நிலையில் இருக்கா. அதே மாதிரி நம்ம புக்கில் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். படகை வச்சு சொல்லுவாங்க. படகை வந்து ஒருத்தர் இயக்கிக்கிட்டு இருப்பார், அவர் வந்து படகு மேலே உட்காந்துருக்கும் போது ஓய்வு நிலை தான். படகை பொறுத்து அவர் வந்து ஓய்வு நிலையில் இருக்கார். ஆனால் ஆற்றங்கரையில் உள்ள நம்ம நின்று அவரை பார்த்துக்கிட்டு இருக்கோமே, அப்போ அவர் இயக்க நிலையில் இருக்காருன்னு அர்த்தம். அடுத்தது அப்போ விசை. இதிலிருந்து விசைன்னா என்ன சொல்ல, பொருட்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல். முதல்ல சொன்னேன், தள்ளவும் சரி இழுக்கவும் சரி நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, விசை வந்து தேவைப்படுது. அது வந்து உயிருள்ள காரணியால் நடக்கலாம், உயிரற்ற காரணியால் நடக்கலாம். சரி, அந்த தள்ளுதல் அப்படிங்கிறது அல்லது இழுத்தல்ங்கிறது பொருளின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல் தான் என்னது, விசை. அந்த விசையில் தொடு விசை தொடா விசைன்னு 2 இருக்குது. சரியா, தொடு விசை தொடா விசை. அந்த தொடு விசைங்கிறது எதுன்னா, இப்போ வந்து காற்றுல கொடி ஆடுது, அப்போ காற்று வந்து இந்த ஆட்டுது, அந்த கொடி வந்து காற்றினால் ஆடுது, அப்போ அது ஒரு தொடு விசை. மாடு வண்டியை இழுப்பது, மாட்டுடைய கழுத்தில் கயிறை கட்டி ஒருத்தர் வந்து கையில் பிடிச்சி வச்சுருப்பாரு, அவர் தான் மாட்டை ஓட்டிக்கிட்டு இருப்பார். அதனால அது தொட்டுக்கிட்டு போகிறதுனால தொட்டு நடக்கிறது செயல் வந்து தொடு விசை. இப்போ வந்து தொடா விசைக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ஒரு காந்த விசை, புவியீர்ப்பு விசை, தொடா விசை. காந்தத்தை வச்சு பக்கத்தில் கொண்டு போகும்போதே என்ன ஆகிடும், அட்ராக்ட் ஆகிடும், இழுத்துரும் அப்படி தானே. அதனால அது வந்து தொடா விசையில் சேருது. பொருளினை தொடுவதன் மூலம் விசை செயல்பட்டால் அதுதான் என்னது, தொடு விசை. சரி, அடுத்தது முதிர்ந்த காய்கள் பழங்கள் வந்து மரத்திலிருந்து கீழ் நோக்கி விழுவது வந்து என்னது, புவியீர்ப்பு விசை. புவியீர்ப்பு விசை ஒரு தொடா விசை தான் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தது விசையினால் என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்படுது, விசையினால் ஏற்படும் மாற்றங்கள். அப்போ என்னெல்லாம் நடக்கும், ஓய்வு நிலையில் இருந்து இயக்க நிலைக்கு, இயக்க நிலையிலிருந்து ஓய்வு நிலைக்கு மாற்றலாம், ஒரு பொருளை மாற்றலாம். ஓய்வு நிலை என்ன, ஓய்வு நிலையில் ஒரு பந்து இருந்தால் அதை மிதித்தா அது இயக்க நிலைக்கு மாறிடுது. இயக்க நிலையில் அந்த பந்து போய்கிட்டு இருக்கும்போது அதை தடுத்து காலால் நிறுத்தினா அது ஓய்வு நிலைக்கு வந்துடும். சரியா, அடுத்தது இயங்கும் பொருளின் வேகம், திசை இரண்டையும் மாற்றலாம். இப்போ வந்து நேராக பந்து வந்துக்கிட்டு இருக்குது, அதை வந்து எல் ஷேப்பில் திருப்பணும் அப்படின்னா இப்படி நேராக வருது, நான் இங்கேருந்து ஒரு மிதிச்சேன்னா அது இந்த பக்கம் போகும், அப்போ திசையை நம்மளால் மாற்றலாம்.
அப்புறம் லேசாக தடுத்தோம், அந்த பந்தை தடுத்தோன்னா அதனுடைய வேகத்தையும் மாற்றலாம், திசையும் மாற்றலாம், வேகத்தையும் மாற்றலாம். அடுத்தது பொருளின் வடிவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இப்போ எப்படி வடிவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தலான்னா, இந்த கையில் அமுக்கிறதுக்கு ஒரு பந்தெல்லாம் கொடுப்பாங்க, கைவெளின்னா அதை வச்சுக்கோங்க அப்படின்லாம். அதை அதுக்கு வடிவம் மாறும். பலூன் ஊதி வச்சுருக்க பலூனும் வடிவத்தை நம்மளால் மாற்றலாம். அடுத்தது இயக்கத்தின் வகைகள். அதில் என்னெல்லாம் வகைகள் இருக்குது? நேர்கோட்டு இயக்கம். நேர்கோட்டு இயக்கம் சொல்லும்போது நேர்கோட்டு பாதையில் சென்று கொண்டிருக்கும் மனிதன். ஒரு மனுஷன் நேராக சாலையில் நடந்தான் அப்படின்னா அவன் நேர்கோட்டில் போகிறான். இந்த இயக்கத்தின் வகைகளில் இந்த தடவை கிளாஸ் வைஸில் பார்த்தோம்னா கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. நேராக நடந்து போய்கிட்டு இருக்கான் அப்படின்னா அது நேர்கோட்டு இயக்கம். அதே வளைவு பாதை இயக்கம், வீசி எறியப்பட்ட பந்து. ஒரு பந்தை இந்த இடத்துலேருந்து இப்படி வீசும்போது இப்படி வளைவாக இப்படி போகும், இப்படி ஒரு ஆர்க்கு ஃபார்ம் பண்ணுது, அப்படி தானே? அப்போ அது என்னது? தனது பாதையின் திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும் பொருளின் இயக்கம். அதுதான் என்னது? வளைவு பாதை இயக்கம். அடுத்தது வட்டப்பாதை இயக்கம். வட்டப்பாதை இயக்கம்ங்கிறது ஒரு கயிறு இல்லை, நம்ம சின்ன பிள்ளைகளெல்லாம் விளையாண்டுருப்போம். கயிற்றின் முனையில் கட்டப்பட்டு சுழற்றப்படும் கல்லின் இயக்கம். வட்டப்பாதையில் அது சுற்றும், அப்படி தானே? கல்லை ஒரு கயிற்றுல சுற்றிக்கிட்டு இப்படி சுற்றுவாங்க. சுற்றுனானா அது வட்டப்பாதையில் போகும். ஆனால் இந்த எக்ஸாமில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, வட்டப்பாதைக்கு இப்படி ஒரு வட்டம் போட்டு ஒரு மனிதன் ஓடிக்கிட்டு இருக்கான். சின்ன பிள்ளைகளுக்கு அப்படி கேட்கலாம். ஆனால் பெரியவங்களை பொறுத்த மட்டுக்கு வேறு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். கல்லை சுற்றி காட்டலாம். அது எண்ணெய் இயக்கம் கேட்டிருந்தாங்க. சரியா? அடுத்தது தற்சுழற்சி இயக்கம். தற்சுழற்சி இயக்கம் சொல்லும்போது ஒரு அச்சினை மையமாக கொண்டு சுற்றுறது தான் தற்சுழற்சி இயக்கம். பம்பரத்தோட இது நம்ம வட்டப்பாதைன்னு நினைப்போம், பம்பரம் வட்டமாக சுற்றணும். அது ஒரு அச்சினை மையமாக வச்சுக்கிட்டு இயங்குறதுனால அது தற்சுழற்சி இயக்கத்துக்கு தான் பம்பரத்தின் இயக்கம் கரெக்டாக இருக்கும். அடுத்தது அலைவு இயக்கம். அலைவு இயக்கம் குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னும் இல்லாட்டினா இடது வலது இடதாக மாறுறது தான் எனது அலைவு இயக்கம். ஊஞ்சலில் நம்ம சின்ன பிள்ளையில் விளையாடி இருப்போம். அந்த ஊஞ்சல் இப்போவும் போய் உட்காந்தா கூட விளையாடலாம். அப்படிது நான் ஊஞ்சலோட இயக்கம் என்னது? அலைவு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது ஒழுங்கற்ற இயக்கம். வெவ்வேறு திசையில் நடக்கும் பொருளின் இயக்கம். அது ஒழுங்கற்ற இயக்கம் சொல்கிறேன். மக்கள் நெருக்கமாக சில இடங்களில் போகும்போது அது ஒரு ஒழுங்கற்ற இயக்கத்திற்கு அது எக்ஸாம்பிள். சரியா? அடுத்தது அலைவானது அதிவேகமாக நகரும்போது அதிர்வுறுதல். அதுக்கு பேர் அதிர்வுறுதல். அலையானது அதிவேகமாக நடைபெறும்போது அதிர்வுறுதல். அலைவு அப்படின்னு சொல்லும்போது இப்படி அலைகிறது, திரும்ப இப்படி அலைவுகளும் நடக்கும். அதுக்கு பேர் என்னது? அதிர்வுறுதல். அடுத்தது கால ஒழுங்கு மாற்றம் மற்றும் கால ஒழுங்கற்ற மாற்றம். கால ஒழுங்கு மாற்றம் சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கம். அது குறிப்பிட்ட கால இடைவெளியில் சொல்லும்போது பூமியை சுற்றி வருது. யாரை சுற்றி வருது? சூரியனை சுற்றி வருது, அப்படி தானே? பூமியை சுற்றி வரும் நிலவு சூரியனை சுற்றுறது சொல்லலாம். கால ஒழுங்கு இயக்கம் தான் அதெல்லாம். ஊஞ்சலாடும் குழந்தை குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீராக அது பூமியை சுற்றி வரும் நிலவும் ஊஞ்சலாடும் குழந்தையும் என்னது சொல்லலாம்? கால ஒழுங்கு இயக்கத்துக்கு எக்ஸாம்பிளில் சொல்லலாம். குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீராக நடைபெறலை அப்படின்னா அது கால ஒழுங்கற்ற இயக்கம். சரியா? கால ஒழுங்கற்ற இயக்கம் அந்த சீராக நடைபெறணும். இப்போ கிளாக்குடைய இயக்கம் அதோடைய இயக்கம் கடிகாரம், அதோடைய இயக்கம் கால ஒழுங்கு இயக்கத்தாயிரும். கால ஒழுங்கற்ற இயக்கம் சொல்லும்போது அந்த கால இடைவெளியில் சீராக நடைபெறலை அப்படின்னா அது கால ஒழுங்கற்ற இயக்கம். அடுத்தது இந்த இயக்கத்துக்கு அப்புறம் வேகம்ங்கும்போது இப்போ ஒருத்தர் இங்கேருந்து
இப்போ வந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு எத்தனை கிலோமீட்டரில் அவர் தொலைவு இருக்குது, அவர் வந்து எவ்வளோ நேரத்தில் போவார், அப்போ அவர் ஸ்பீடாக போகிறாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி தானே. இங்கேருந்து ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கிறோமே. இங்கேருந்து ஒரு கிராமத்துக்கு போகிறாங்கன்னா ஒரு பைக்கில் ஒருத்தர் போகிறாரு. அவர் வந்து கடந்த தொலைவு வந்து 80 கிலோமீட்டர் தொலைவை 2 மணி நேரத்தில் போகிறாரு அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்படி தானே. அந்த தொலைவையும் சொல்லுவோம், அந்த காலத்தையும் சொல்லுவோம். அப்போந்தான் அதோடைய அவர் வந்து எவ்வளவு வேகத்தில் போனார் அப்படின்ட்டு கண்டுபிடிக்க முடியும். அப்போது வேகம் வந்து எப்படி சொல்லுவோம்னா கடந்த தொலைவு பை காலம். அதுக்கு யூனிட் அலகு என்னென்னா மீட்டர் பை வினாடி. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு பேருந்து 180 கிலோமீட்டர் தொலைவினை 3 மணி நேரத்தில் கடந்தால் அதன் வேகம் என்ன? இங்கே வந்து கடந்த தொலைவு மீட்டர் சொன்னேன், காலம் வினாடி சொன்னேன். இங்கே கிலோமீட்டரில் கொடுக்கலாம். ஆனால் காலம் வந்து மணியில் இருக்கணும். அப்போது கிலோமீட்டரில் தொலைவு இருந்துச்சுன்னா காலம் மணியில் இருக்கணும். இல்லாட்டினா நம்ம கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. அப்போது வேகம் ஈக்குவல் டு கடந்த தொலைவு பை காலம். கடந்த தொலைவு இங்கே என்னன்னு கொடுத்துருக்கு 180, காலம் வந்து 3. அப்போது 1 3 3 6 3 18, இங்கே ஒரு 0 இருக்குனால 60. அலகு வந்து கிலோமீட்டர் பை மணி. இங்கே கிலோமீட்டர், இது மணியில் இருக்குது, கிலோமீட்டர் பை மணி. அப்போ வேகத்துக்கான அலகு என்னன்னு தெரியுதா? கிலோமீட்டர் பை மணி. மீட்டரில் கொடுத்தாங்கன்னா மீட்டர் பை வினாடி அப்படின்னு வரும். கடந்த தொலைவை இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். கடந்த தொலைவை எப்படி கண்டுபிடிப்பீங்க? கடந்த தொலைவை இங்கே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கே யார் இருக்கா? வேகம். கீழே வந்து காலம் இருக்குது, டிவிஷனில் இருக்குது, அப்படி தானே. அப்போ ஈக்குவல்ட்டுக்கு அங்கே போகும்போது எதில் போயிடும்? மல்டிப்ளிகேஷனுக்கு போகும். அப்போ வேகம் இன்று காலம் ஈக்குவல் டு கடந்த தொலைவு. இங்கே பாருங்க, கடந்த தொலைவு ஈக்குவல் டு வேகம் இன்று காலம். அப்படி கொடுத்தாலும் நம்ம செய்யலாம். அது மாதிரி இது வந்து நம்ம புக்கிலே இருக்குது. உசைன் போல்ட் வந்து 100 மீட்டர் தூரத்தை 9.58 வினாடியில் கடந்து உலக சாதனை படைத்துள்ளார். இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 100 மீட்டர் தூரத்தை எவ்வளோ வினாடியில் கடந்தாராம்? 9.58 வினாடியில். சரியா? அவருடைய வேகம் 100/9.58. அவருடைய வேகத்தை கண்டுபிடிக்க சொன்னாங்க. சரியா? அடுத்தது தரைவாழ் விலங்குகளில் சிறுத்தைக்கு எவ்வளவு வேகத்தில் ஓடுது? 112 கிலோமீட்டர் பை மணி வேகத்தில் ஓடிக்குது. அதோடைய வேகம் வந்து எவ்வளவு இருக்குது? 112. கடந்த தொலைவு வந்து 112 கிலோமீட்டர். மணி வந்து இது 112 கிலோமீட்டர் பை மணி வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. சரியா? அடுத்தது சீரான இயக்கம்னா என்ன? குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கம். அப்போது மாறுபட்ட வேகத்தில் இயங்குச்சுன்னா அது சீரற்ற இயக்கம். சீரான இயக்கம்னா குறிப்பிட்ட கால இடைவெளியில் அந்த ஊசல் வந்து இப்படி அலை வருங்களா, இங்கேருந்து இங்கே குறிப்பிட்ட கால இடைவெளி அதில் இருக்கும். சில கிளாக்கில் அப்படி இருக்கும், குறிப்பிட்ட சீரான இயக்கம் இருக்கும், குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்கும். சீரற்ற இயக்கம்னா மாறுபட்ட வேகத்தில் போகணும். மாறுபட்ட வேகத்தில் எப்படி போகும்? பஸ்ஸுடைய வேகம் எதுவுமே இது வந்து சீரான இயக்கம், பஸ்ஸோட இது சொல்ல முடியாது நம்மளால். பேருந்தோட இயக்கம் சீரற்ற இயக்கத்துக்கு சொல்லலாம். சரியா? அடுத்தது கூட்டு இயக்கம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கு. அது ஒரு மிதிவண்டி போய்கிட்டு இருக்குன்னா அந்த மிதிவண்டியில் உள்ள சக்கரம் வந்து என்னது? ஒரு அச்சை வச்சு சுழல்றதுனால அது தற்சுழற்சி. சரியா? தற்சுழற்சி இயக்கமும் இருக்குது. மிதிவண்டி நேராக ரோட்டில் போய்கிட்டு இருக்கனால நேர்கோட்டு இயக்கமும் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த இயக்கத்தின் 2 இயக்கம் ஒரே இதில் இருக்கும்போது கூட்டு இயக்கம்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது ரோபோட்டு பற்றி இருக்குது. ரோபோட்டா என்ற செக்கோஸ்லோவாக்கியா அந்த வார்த்தையிலிருந்து ரோபாட் அப்படிங்கிறத பெற்றிருக்கு. சரி, அந்த ரோபாட் வந்து எப்படி செயல்படுதுன்னா செயற்கை நுண்ணறிவு வச்சு தான். இப்போ எல்லாத்துலேயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு டெக்னாலஜி அவ்வளோ இம்ப்ரூவ் ஆகி இருக்குது. சரியா?
அடுத்தது ரோபாட் வந்து கண்கள் இருக்கும் அப்படி தானே. அதில் என்ன இருக்கும்னா மின்னணு உணர்விகள் இருக்கும். கண்ணில் யார் இருப்பா? மின்னணு உணர்விகள். ரெட்டை கேமரா அதில் இருக்குது. அது இருக்கிறனால தான் அதுக்கு ரெட்டை கேமரா இருக்கிறனால தான் முப்பரிமாண பிம்பம் வந்து அதுக்கு கிடைக்கும். அடுத்தது அதில் ஒரு மைக்ரோஃபோன் ஃபோன் இருக்குது அப்படின்னாலே ஒளியை சவுண்டை வந்து அதுக்கு கிடைக்கிறதுக்கு மைக்ரோஃபோன். அடுத்தது அழுத்த உணர்வின் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அது தொடுதலுக்கான நுட்பம். அது தொடுறதுக்குன்னா அந்த ரோபோட் எப்படி வந்து இந்த அழுத்த உணர்வு இருந்துச்சு அப்படின்னா தான் அதால் பிடிக்க முடியும். அதை எப்படி பிடிக்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரி, அடுத்தது கணிப்பொறி அதில் இருக்குது. கணிப்பொறி எப்படி செயல்படுது அப்படின்னா ரேடியோ அலைகள் பரிமாற்றத்தின் மூலம் செய்திகளை அனுப்பவும் பெறவும் முடியும். ரோபோட்டுக்குள் உள்ள கணிப்பொறி வந்து ரேடியோ அலைகள் பரிமாற்றத்தின் மூலம் செய்திகளை அனுப்பவும் பெறவும் அதில் வச்சுருக்காங்க. அடுத்தது அதில் உள்ள செயற்கை நுண்ணறிவு தான் மூளை மாதிரி அதுக்கு செயல்படுது. இப்போவுமே செயற்கை நுண்ணறிவு ஒரு மூளை மாதிரி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அடுத்தது நேனோ ரோபோட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அந்த நேனோ ரோபோட்டு வந்து மிகச்சிறிய ரோபோட்டை தான் நேனோ 10⁻⁻9 மீட்டர் நேனோ அப்படின்னாலே 9 ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது அதில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதிர்வரும் இயக்கமும் சுழற்சி இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கம் அப்படின்ட்டு. கால ஒழுங்கு இயக்கத்தில் அதிர்வரும் இயக்கமும் இருக்குது, இந்த சுழற்சி இயக்கமும் இருக்குது. அது கால ஒழுங்கு இயக்கம். மாணவர்களே, நான் இதுவரைக்கும் எந்த பாடத்தை வச்சு சொல்லேன்னா விசையும் இயக்கமும் 6ஆம் கிளாஸ் 6ஆம் வகுப்பில் உள்ள அறிவியல் பாடப்பகுதியிலிருந்து சில முக்கியமான செய்திகளை உங்களுடன் பகிர்ந்துள்ளேன். அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது முன்னாடி வந்து முதல் வீடியோவில் நான் அளவீடுகள் பற்றி சொல்லிட்டேன். அடுத்த வீடியோ இது. தங்களுக்கு பிடிச்சிருந்தா இது லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.